ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான ஒரு ப்ளம் கேக் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு சுகர் சிரப் செஞ்சணும். சுகர் சிரப் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒயிட் சுகரை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கேஸில் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணும்போது அதை அப்படியே மிக்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த சுகர் ரொம்ப அப்படியே ஹார்டாக மாறி அப்படியே சாலிடாக மாறி வரும். அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லான சிரப் ரெடி ஆகிடும். சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம கேக் செய்ய தேவையான பொருட்கள் எப்படின்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிக்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு கேஷ்யூஸ் ஒரு 50 கிராம் நல்லா பிடிச்சி போட்டுக்கலாம். பிளாக் ரெசின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஆட் பண்ணிக்கலாம். செரீஸ் வாங்கி நீங்கள் செரீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி கூட போடலாம். நாங்கள் போடுறதுக்கு மறந்துட்டோம். அதை நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வேக வச்சுருங்க. அது நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அது வேகும் பொழுதே அது ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். எல்லாமே கேஷ்யூஸ், ரெசின்ஸு, கிஸ்மிஸ், செரி எல்லாமே அந்த பட்டரோடு சேர்ந்து வேகும் பொழுது அதுக்கு நல்லா சாஃப்டாக மாறிடும். இப்போ நம்ம கேக் ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு 2 எக்கை உடச்சி ஊற்றி அதை நல்லா அடித்து வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு போட்டு அந்த முட்டை அடித்து வச்சதில் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருக்குது, உங்களால் கலக்க முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்குங்க. ஸ்மெல்லுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்அப் எடுத்து இதில் ஊற்றிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து சுகர் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறனால இது கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. ஆனால் இதை விட கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லா வரும். அதுக்கடுத்து கேக் பேனில் ஆயில் போட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மிக்சரை எடுத்து அந்த பேன் டின்னில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அவனில் ஒரு 40 மினிட்ஸ் வேக வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபைனலாக கேக் ரெடி ஆகிடுச்சு. முறையாக செஞ்ச கேக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இதுதான் எங்களோட ஃபைனல் ரிசல்ட். ஹோம்மேட் ஹெல்தி ப்ளம் கேக் ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.